காப்பிரைட் டிஸ்க்ளைமர். எங்க வந்து ஏத்துற எருமை மாடு? உங்க அம்மாக்கும் மாமாக்கும் வித்தியாசம் தெரியலையா உனக்கு? சொல்றேன் பாரு, உங்க அம்மாத்தா. அடியே அழகருமா, உன் வளர்ப்ப நான் வன்மையா கண்டிக்கிறேன் பாத்துக்க. கொஞ்ச நேரத்துல கதி கலங்கிருச்சு. காட்டுறேன்டா இந்த சாம கூலி சர்வலோகம் யாருன்னு காட்டுறான்டா ஓனரு. என் கழுத்துலயே கேமராவை மாட்டி என் கண்ணு முன்னாடியே என்னைய கண்காணிக்கிறியா? இனிமேட்டு தாண்டா இந்த சர்வலோகத்தோட சாமர்த்தியத்தை நீ பார்க்க போற. இதுல இந்த சவப்பு லைட்டு வேற சிச்சுவேஷன் தெரியாம மூக்குலயே மின்னிட்டு இருக்குது. ஹேய் சும்மாரு கண்ணு குட்டியே. என்ன ஓ எனத்துல இருந்து வரப்பால தான் நான் குடிக்கிறேன்னு உன்னை சும்மா விட்டா நீ ஏன் வாழ்ல இருந்து பாலை குடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க? என்ன தாத்தா ஹிப்ஹாப் டான்ஸா? காப்பாத்துறா பேராண்டியே. ஷோ எதுக்கு இப்படி மல்லாக்கப்படுத்தலாம் மூமெண்ட்ஸ போட்டுட்டு இருக்க நீயே? வயசான காலத்துல 100 வருஷம் வாழ்றது முக்கியம் இல்ல, நூதனமா வாழணும், புரியுதா? இதுல ஒன்ன பார்த்துதான் நிஞ்சா டர்ட்டில் சீரிஸ் எடுத்தாமன்னு சத்தியமுனி சுத்திட்டு இருக்க. போதுவா, இன்னும் எம்புட்டு நேரம் தான் வெறும் ரோட்டையே வெறிக்க பார்த்துட்டு கிடப்ப. நேரம் வேற ஆகுது, வேறசா போகணும்ல. ஏறும்போது காதை புடிச்சு போட்டு ஏறாதுன்னு எம்புட்டு தடவை சொல்றது நானு. அதான் கழுத்தாம்பட்டையில ஒரு கவுத்த மாட்டி வச்சிருக்கிறீல, நீ இழுத்தே என்ற காரு கழுத்துக்கு வந்துட மாட்டேங்குது. இந்தா இதுல இந்த கம்பு குச்சி வேற என்னமோ இதை வச்சு போட்டுதான் என்னைய கண்ட்ரோல் பண்ற மாதிரி. ஏண்டா உன்ற வீட்டுல சொல்லி ஒரு பைக்கு கீக்கு வாங்க மாட்டேன்? இன்னும் ஆண்ட்ராய்டு காலத்துல ஆன மேல சுத்திட்டு கிடக்கான். ஹலோ, விட்டமின் டிய வாய் வழியா வாங்கிட்டு இருக்கும் போதுதான் வந்து வீடியோ எடுப்பியா? நவுந்து போமா அந்த பக்கம். பூனைக்குன்னு ஒரு பிரைவசியே இல்ல. சாச்சா உங்கதான் போ. ஷோ டே விட்ரா இல்லையா, சும்மா விட்ரா கொஞ்ச நேரம். என்னடா குடும்பத்தோட கொடுமைப்படுத்துறீங்க? 10,000 ரூபா போட்டு என்னை வாங்கிங்களா? ஒரு 1000 ரூபா போட்டு கெட்டி பேர் பொம்மைய வாங்கி இதெல்லாம் பண்ணி தொலைங்களா? ஷோ இம்ச பண்றானுங்களே. இருநடா குக்கர்லயே கத்தா போய் வைக்கிறேன். இந்த கர்ரீஸ் முன்னாடியே கைய நீட்ட அளவுக்கு வந்துட்டியா? ஓ நான் பாக்கறதுக்கு பிளாக் டிராகன் மாதிரியே இருக்கனா? நான் சின்ன வயசுல உண்மையானுமே அப்படிதான் இருந்தேன், அன்கன்ட்ரோலபிளா. பட் இப்ப நான் பக்குவப்பட்டுட்டேன். சரி டிராகன் பண்ற மாதிரியே நான் உன்னைய என்னோட ரைடரா சூஸ் பண்றேன். ஆனா அதுக்காக என் மேல ஏறி உக்காந்து பறக்கலான்லாம் பிளான் பண்ணிடாத, பிதுங்கிடுவேன். இதுக்கு மேல பொறுக்க முடியாது, எடுத்துட வேண்டியதுதான் இந்த பண்ண. அதுக்கு முன்னாடி கேட்கணும்டா என்ன? போடா வடிகட்டுனவ என்ன? என்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா அதான் அவனுக்கு தர்மம் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட கேட்டியா நீ? உன்னை எது கேட்கணும்? என்ன மாதிரி ஒரு கேட்டா பிறந்திருந்தா பரவாயில்ல, எந்த லொகேஷன்ல எது வச்சிருந்தாலும் எடுத்திருக்கலாம். பாவம் அவனே ஒரு நாயா பிறந்துட்டு நாக்க தொங்க போட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். நீ சாப்பிடுற நாய? இதெல்லாம் இந்த கர்ரீஸோட கருணையில அடங்கும். சாஃப்டா வரணும்னா பூரி மாவை எப்பயுமே பாம்ஸ்ல வச்சுதான் பிசையணும். அப்படியா? என்ன நொப்புடியா? இத்தனை நாளா நீயும் பண்ணிய அத பூரின்னு சொன்னா மசாலாவே சாரின்ட்டு போயிரும். ஹே பாவண்டா அந்த குட்டி பூனை. பேசாத நீ. பெரிய அன்னை தெரசா அனாதையா ஒரு பூனையை பார்த்ததும் அப்படியே அரவணைச்சு எடுத்துட்டு வந்துட்டா. சும்மா எனக்கே இந்த 3 வேலையை தயிர் சாதம் தான் கொடுக்குற, இப்ப அத மோர் சாதமா ஆக்க பாக்குறியா? பேபி கண்ட்ரோலா இரு பேபி. இன்னும் ஒரே வாரம்தா, புரட்டாசி மாசம் முடிஞ்சதும் நமக்கு பலவிதமான புரோட்டீன்ஸ் கிடைக்கும். கண்ட்ரோல். ஓகே ரெடி? ரெடி. டேய் என்னடா இவ்வளவு வேகமா எடுக்கிறீங்க? ரவுண்ட் 2. டேய் இருங்கடா, என்னடா தட்டையே காணோம்? நல்லா லபக்குன்னு சாப்பிடுற லேபரடார் பிரீடு, கொஞ்சமாவது மதியடா என்ன? ரவுண்ட் 3. இந்த தடவையும் நம்ம எடுக்கலானா நம்ம இமேஜை இன்ஸ்டால்மெண்ட் போட்டு அசிங்கப்படுத்திடுவானுங்களே. ஆட இத்து போன இடியட்ஸ்களா, எலுமிச்ச பழத்தை வச்சு எரிச்சல் பண்ணிட்டானுங்க. சோல்ஜர்ஸ் சீக்கிரமா போங்க. ஓகே கேப்டன். எனிமீஸை இமிடியேட்டா அட்டாக் பண்ணணும்.
எனக்கும் வழி விடுங்க. என்ன கேப்டனு கருகுமுல இருக்கு, கண்ணே தெரியல. பீரங்கில ஒரு பல்பு கூட மாத்த மாட்டியா? டே நம்ம எல்லாம் இருட்டுலயே வாழ்றவங்கடா. டே கருவா கேட்டு கடுப்பேத்தாம கம்முல இருந்துரு. அப்பாடா கதவை கண்டுபிடிச்சிட்டா, இப்பதான் மூச்சே வருது. ஓகே போலாம். ஐயோ கேப்டன், எனிமீஸ் கண்ணுக்கு தெரியறாங்க. டே பிளாக்கி போடுறா பாம. இதோ எய்ம் வச்சுட்ட, ஏவுகடை அசுர வேகத்துல வருது. பாஞ்சிருச்சா? பாஞ்சிருச்சு. எதிரி இங்க ரத்த வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்கா. கம்முல் இந்த ராக்கெட் சிஸ்டம் எல்லாம் கழட்டி வச்சுட்டு பாக்கெட் சிஸ்டம் போடுங்களா. பாக்கெட் சிஸ்டமா? ஆமா, வீட்டுக்கு வீடு பால் பாக்கெட் போட்டாது பொழைச்சுக்கலாம். சரி, இந்த தடவை யாரு கரெக்டா அடிச்சு தொலை. கம் ஆன் சார்ஜ். கேப்டன், என்ன பட்டன் வேலை செய்யல. டேய் எல்லாம் ஒன்னால வேண்டாம். இந்த டப்பா வண்டிய வச்சுக்கிட்டு டப்பிங் எல்லாம் வேணான்னு சொன்னேன், கேட்டியா? டேய் ஓடிடு அப்படியே. நானே என் குடும்பத்தை காணோன்னு கடுப்புல சுத்திட்டு இருக்கேன். என் சைஸ் தெரியாம சண்டைக்கு வந்துட்டு இருக்க நீயே. அப்படியே உடச்சனா உடம்புல உண்டியல் சவுண்டு கேட்கும் பாத்துக்க. என்னைய யானை நினைச்சியா என்ன நினைச்ச? தேனு திங்கிற பையனுக்கு தெனாவட்ட பாரு. ஹலோ சார். சார் உங்களை தான். இந்த பக்கம் பாருங்க. இது என் வண்டி. அதுக்கு நான் கிளம்பணும். அதுக்கு இது என் காரு, நான் வீட்டுக்கு போகணும். அதுக்கு சொல்றது புரியுதா? அதுக்கு கீழே இறங்குன்னு சொல்றேன். அதுக்கு ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அதுக்கு சொன்னா கேளியா? இருடா, நான் சேர்த்தி வைக்கிறேன். பேபிமா மானங்கட்ட மரியாதை கட்ட பொச கட்ட பூனை போதுமாயா? இப்போ பிறவி பலனை அடைஞ்சிட்டியா? வெரி நைஸ். இந்த மாதிரி அப்பப்போ கேக்ஸ களவாடி தின்னுட்டே இருந்தா நம்ம கூடிய சீக்கிரம் கலர் ஆயிடுவோம். A few moments later. ஹே, எதுக்கு என் கேக்க திருடி தின்ன? என்னது திருடனா? நானா? என்ன மம்மி, இந்த நன்றி உள்ள இனத்திலேயே நன்றி காட்டுறதுல நான் ஸ்டாப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். உன் கேக்க தின்ன களவாணி உன் கண்ணு முன்னாடில இருக்கா பாரு. வெள்ளை கேக்கா தின்னு எப்படி வெள்ளேன்னு இருக்கான்னு இது தெரியாம உன் சேவகனை சந்தேகப்பட்டுட்டியே. இப்ப பாரு, இந்த ஆப்ஜெக்டை இப்படி நான் தள்ளிட்டே வரனா இந்த 6 அறிவு அனிமல் அதை அணக்கட்ட பாக்கும். சொன்னன்ல, இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. ஏன்னா இது லேடிஸ் அனிமல், லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணும். சோ இப்படி எட்ஜ் வரைக்கும் உருட்டிட்டே வந்து அதை பிடிக்க போறோம்னு அது கான்பிடண்டா இருக்கும்போது பொழிச்சுன்னு இப்படி தள்ளிடணும். கேட்ஸா கொக்கா? ஏண்டா வான் உயர்ந்த வெண்ண, என்னடா இவ்வளோ பெருசா இருக்க நீயே? என்ன டைரக்டா டைனாசர் கிட்ட இருந்து டிசெண்ட் ஆகி வந்துட்டியா? ஏமா இப்ப நீ என்ன வேலை பார்த்திருக்க தெரியுமா? இப்போ கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கிற காந்தா மிருகம் வந்து என்னைய கொடூரமா கவுகணும், அத நீ காணணும். அதானே? என்ன மாதிரியே இருக்க? யாரு நானு ஒன்ன மாதிரி இருக்கனா? சரிதான், எருமையெல்லாம் எரிச்சல காப்புன்னு யாரு கண்டா? சரி, என்னைய உன் ஃப்ரெண்டா ஆக்கிட்டு அப்படியே உன் வீட்டுக்கு என்னைய கூட்டிட்டு போறியா? இங்க ஏன் போலப்பே நாய்படாத பாடா இருக்கு, இதுல ஒன்ன கூட்டிட்டு போய் எருமைப்படாத பாடாப்பிடுமா? இங்க பாரு, என் கசின் கிட்ட சொல்லி நான் டெய்லி 1/4 லிட்டர் பால் வாங்கி தரேன் ஓனருக்கு. அதுக்கெல்லாம் அப்ரூவல் கிடைக்காது. சரி இரு, பால் மாற்ற நானே பேசி பாக்குறேன். பஃபலோ, நீ என் ஓனருக்கு பால் ஊத்துறியா இல்லையோ, என் பொழப்புக்கு பால் ஊத்துறியாட்டுக்குது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வா, நான் உனக்கு ஒரு நல்ல எருமை ஃப்ரெண்டா புடிச்சு தரேன். பரம்பரையவே பொழந்து கட்டிட்டா. இருந்தாலும் ஒரு வாத்து வாயிலிருந்து இவ்வளவு வன்மையான வார்த்தைகள்லாம் வரக்கூடாதாமா. 6 7 8. என்னடா பண்ற? என் ஃப்ரெண்டு சொன்னா இப்படி நாக்க தொங்க போட்டு 40 ரவுண்ட் அடிச்சோம்னா நாய்களுக்கு நான் ஸ்டாப் பவர் வருமா? 16 19. டே இவன் பிரின்சிப்ப கட் பண்ணிடலாம்டா. ஏன்டா சும்மா இருந்தாலே நம்மள ஸ்டோன்ஸ் எடுத்து அடிக்கிறானுங்க. இப்படி சூனியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தோம்னா செம்மையா வெறுத்துருவானுங்கடா. பவர் வருது 30 32. டே இதுல தப்பா வேற என்றான்டா. ஏன்டா என் கூடயே தானே இருந்த நீயே? என்ன ஏதோ நான் சிங்க்ல டான்ஸ் ஆடி நாடு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டியா? அதுவும் என்ன பாட்டு? இச்சு 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 கோடு வச்சு கோடா. என்னடா கொடுக்கணும் உனக்கு? என்ன கொடுக்கணும்? ஏன்டா சோகமா இருக்க? எல்லாம் ஒன்னாலதான். நானா? ஆமா, போன வீடியோல நீ பிளாக்கா இருக்கேன்னு பஃபலோன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ எரும மாட்டில்லையா, வெறும் மாடா. அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்திட்டாங்க.
ரெடிடா, நான் ஃபைட்டுக்கு ரெடிடா. வாடா பாத்துக்கலாம். டேய் இம்ச பண்ணாதடா என்ன. நான் கேஷுவலா கடிச்சாலே நீ கேஷுவாலிட்டிக்கு போயிருவ. ஆனா இந்த கண்டிஷன்ல இருக்கும் போதே நீ காம்பேட்டுக்கு கூப்பிடுற. ஏண்டா டேய், இந்த கண்டிஷன்லயே என் ஃபிகருக்கு என்னைய பிடிச்சிருக்குடா. ஃபிகருக்கு ஒன்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ, சுகருக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு போல. டேய் போடா, பொழுது சாயறதுக்குள்ளார அப்படியே பொறுமையா போயிரு. போ. என்ன டாடி, இன்னைக்கு புதுசா ஜாகிங்லா போறோம்? அது ஜாகிங் பண்ணா ஜலதோஷம் பிடிக்காதுன்னு ஜோசியக்காரன் சொன்னான். பாருடா, ஜாதகத்துல அதெல்லாமா சொல்றாண்ட. யோ டாடி, என்னையா ஆடு இவ்வளவு பெருசா இருக்கு? அதுக்கும் ஜாதோஷமா? ஏய், அது நம்மள கடிக்க வருது, ஓடு. யோ என்னையா சொல்ற? அதுவும் ஜாகிங் வருதுன்னு நினைச்சேன். ஐயோ ஓடியாயோ. ஜாகிங்ல சேசிங்கா இருக்குன்னு ஜோசிக்காரன் சொல்லையா அவங்கிட்ட? இல்லையே. இனிமேல் ஜலதோஷம் முடிச்சா சண்டு பாம்பு போட்டு தொலையாயோ. ஏன் செல்ல குட்டி வைரக்குட்டி தூங்குடா தூங்கு, கருவா 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 பையா தூங்குடா தூங்கு. ஏய், என்ன பாட சொன்னா கருவா கருவான்னு கூவிட்டு இருக்க? இந்த கரீஸ் தூங்குனாலும் அவன் தேர்ட் ஐ பவர் தூங்காது. நான் எந்திரிச்சதும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிரும் பாத்துக்க. முதல்ல இந்த லிரிக்ஸ மாத்து. தூங்குங்கிறாளா தூங்குங்கிறாளானே தெரியல. சக்சஸ். ஹலோ. ஐயோ, எப்படியோ வந்துட்டாளே. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு என்னோட மோப்ப சக்தி மிதமிஞ்சி காணப்பட்டுச்சு. அதுதான் என்ன இத நோக்கி இழுத்துட்டு வந்துருச்சு. சரி வந்துட்டோமேன்னு நானும் டேஸ்ட் செக் பண்ணி என் தங்குக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். ஓஹோ. ஏய் என்ன, எல்லாரும் கைக்கு தானே விளங்க மாட்டுவாங்க, நீ என்ன வாய்க்கு விளங்க மாட்டுற? ரெடியா? வேணானா விடவா போற? பண்ணி தொலை. அது என்ன ஓ மண்டையில மட்டும் பாதி பூசணிக்காய கவுத்தி வச்சுட்டு என் மண்டையில முழு பூசணிக்காய வளர்த்தி வச்சிருக்க? இப்படி நமக்கு புட்டிச்சது எல்லாத்தையும் புட்டிக்குள்ள போட்டு ப்ரொடெக்ட் பண்ணா என்னதான் பண்றது? இருந்தாலும் நான் சும்மா விடுவேனா? இது கையில்லடா, கட்டப்பாற. ஏய் என்ன பண்ற? உனக்கு அந்த பொம்மை வேணும்னா சொன்னேன், நான் எடுத்து தரேன். எது பொம்மையா? அப்ப அது மீன் இல்லையா? அட காலையிலிருந்து கையில ஒரே அழிப்புப்பா. அதான் இப்படி ஜஸ்ட் மிஸ். இந்நேரம் மானம் கெட்டு மரியாதை கெட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்போம்.